வணக்கம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபிட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஓரத்தில் தான் ஃபிட் பண்ணணும். ஸோ இந்த எண்டையை வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒட்டியிருக்கணும். இந்த எண்டையும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒட்டிடுங்க. ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒட்டிட்டு காட்டுறேன். கைஸ் தென் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அக்ரிலிக் கலர் வந்து பார்த்திங்கன்னா கடையில் போய் வந்து ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இந்த அக்ரிலிக் கலர் எதுக்கு அப்படின்னு கேட்பீங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்வாடில் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் அடிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவைப்படும். பிகாஸ் நம்ம டான்ஜரோட ஸ்வாட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் பிளாக் கலரில் தான் இருக்கும். ஸோ அதனால தான் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை வச்சு பெயிண்ட் பண்ண போகிறோம். ஸோ அக்ரிலிக் கலர் அப்படின்னு கேட்டு வாங்கிக்கோங்க. இது வந்து 25 ரூபா தான் சொல்லுவாங்க.
கைஸ் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா கலர் ஃபுல்லாக அடித்து முடிச்சிட்டேன். ஹேண்டில் தவிர்த்து மற்ற எல்லா இடத்துலையும் அடித்து முடிச்சிட்டேன் கலரு. ஸோ இப்போ ஸ்வாடோட லுக்கே வேறு மாதிரி இருக்கும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் டிசைன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வரும். அதுக்கான இமேஜ் ரெஃபரன்ஸ் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் ஹேண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இது ஒன்றும் இல்லை, 8 சென்டிமீட்டரில் நான் கார்ட்போர்ட் கட் பண்ணி ஒட்டியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ரோல் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டியிருக்கேன், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ இது தின் கார்ட்போர்ட் பீஸ் தான். ஸோ கிராக்கர் பாக்ஸில் இருந்து ஒரு கார்ட்போர்ட் பீஸ் தான் இது. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இப்போ நம்ம ஹேண்டில் பார் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வாங்க நம்மளை டிசைன்ஸ் ஆட் பண்ணிட்டு வந்துடலாம். கைஸ் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹேண்டில் பாருக்கு வந்து டிசைன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் டிசைன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. நம்ம டான்ஜிரோவோட டிசைன் இந்த மாதிரி தான் இருக்கும். நான் உங்களுக்கு இந்த டிசைன் இப்படி நீங்கள் இந்த வீடியோ பார்த்து பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நான் உங்களுக்கு கீழே இமேஜ் ரெஃபரன்ஸ் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து நீங்கள் அந்த டிசைனை பார்த்து கூட நீங்கள் வந்து டிசைன் பண்ணிக்கிறலாம். கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்வாட்லேயும் வந்து ஒரு டிசைன் வரும். அது என்னங்கிறத இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ கைஸ் தென் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹில்ட் செய்ய போகிறோம். ஹில்ட்டுங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது. ஒரு கட்டானா கீழே இருக்கிற அந்த கைப்பிடிக்கு மேலே இருக்கிற ஒரு பகுதி தான் ஹில்ட்டும்பாங்க. ஸோ அந்த பகுதியை தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 5 கார்ட்போர்ட் பீஸ் தேவைப்படுது. ஸோ இங்கே 1 வைக்க நான் மறந்து போயிட்டேன். ஸோ பிரிண்ட்டோடு சேர்த்து 4 தேவைப்படுது. ஸோ இந்த பிரிண்ட்டுக்கான இமேஜ் ரெஃபரன்ஸ் லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை செக் பண்ணி நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம், இல்லைனா நீங்கள் அப்படியே வரைஞ்சிடலாம். இந்த மாதிரி இது எல்லாத்தையும் ஒன்றா வச்சு ஸ்டிக் பண்ணிவிடுங்க. சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அந்த ஹோலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஸ்வாட் வந்து கரெக்டாக போகுதான்னு செக் பண்ணிக்கோங்க. இது வந்து இந்த பிரிண்ட் வரைகிறப்பே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாடை தலைகீழ திருப்பி இந்த மாதிரி மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துக்கிறது நல்லது. ஸோ உங்கள் ஸ்குவாட் வந்து பெர்ஃபெக்டாக ஃபிட் ஆகும். ஸோ தென் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்குவாட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முடிஞ்சு. ஸோ இதில் எக்ஸ்ட்ரா டிசைன்ஸ்லாம் சொன்ன மாதிரியே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ரெஃபரன்ஸ் லிங்க்கு கீழே இருக்குது, அதை பார்த்து நீங்கள் ஒன்றும் இல்லை ஏர்ஃபோர் ஷீட்டை கட் பண்ணி ஆட் பண்ணால் போதும். அதை நான் காட்டினா டைம் ஆகிடும். ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு காட்டலை. ஸோ அதையும் நான் காட்டணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்த வீடியோவில் நான் அதை காட்ட ட்ரை பண்ணுறேன். தென் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்குவாடுக்கு வந்து ஒரு மெயினான விஷயம் குறையுது. ஸோ அது என்ன நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ அது வேறு ஒன்றுமே கிடையாது கைஸ். நம்ம ஸ்குவாடுக்கு வந்து பார்த்திங்கன்னா கவர் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணல. ஸோ அந்த கவர் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ இந்த ஸ்வாடை நீங்கள் பார்க்கலாம், இதை வச்சு நம்ம டீமன்லாம் வெட்டலாம். தென் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஸ்வாடுக்கு வந்து பார்த்திங்கன்னா கவர் செய்ய வேண்டியது இருக்குது. வாங்க அந்த கவரை செய்யலாம். கைஸ் கவர் செய்கிறதுக்கு இந்த மாதிரி நான் சார்ட் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட்ஸ்லாம் கிடையாது. உங்கள் ஹில்ட்டிலேருந்து டாப் ஆஃப் த ஸ்வாடுக்கு ஒரு 4 சென்டிமீட்டர் மேலே நான் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா சுருட்டிக்கங்க. நான் சுருட்டுற மாதிரியே சுருட்டிடுங்க. ஈவனாக சுருட்டிக்கோங்க, மேலேயும் கீழே ஈவனாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி சுருட்டி வச்சுக்கோங்க. மேலே வந்து ஒல்லியாக இருக்கக்கூடாது, 2 பக்கமும் ஈவனான ஒரு கேப் இருக்கணும். ஸோ உங்கள் ஸ்வாட் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக உள்ளே போயிட்டு வரணும். ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, கரெக்டான ஒரு இதில் இருக்கணும். ஸோ தென் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து சுற்றி செலோ டேப் யூஸ் பண்ணி நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக் பண்ணிடுறேன். கைஸ் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா செலோ டேப் யூஸ் பண்ணி ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நம்மளோட கவர் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது பார்க்குறக்கே சூப்பராக இருக்குது. ஸோ தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கவர் வந்து ரெடி ஆகலை. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபினிஷ் பண்ண வேண்டியது இருக்குது. கைஸ் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் கலர் சார்ட் தேவைப்படுது. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்வாட் வந்து உள்ளே கரெக்டாக போகுதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்த மாதிரியே ஸோ போகலை, ரொம்ப டைட்டாக இருக்குன்னா தயவு செஞ்சு அதை பிரிச்சுட்டு ரிட்டர்ன் போட்டுருங்க. இந்த லென்த் நான் உங்களுக்கு விட சொன்னேன் பார்த்தீங்களா, இது எதுக்கு நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஸ்வாடை வெளியே எடுத்து வச்சுட்டு பிளாக் கலர் சார்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எடுத்து இதில் வந்து ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ கைஸ் பிளாக் கலர் சார்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இதை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கணும் பிளாக் கலர் சார்ட்டு. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இதை நான் ஆல்ரெடி சூட்டி வச்சுருக்கிறதுனால இது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக உள்ளே போய்டும். அதுக்கு முன்னாடி நான் இந்த எட்ஜெல்லாம் எப்படி உங்களுக்கு ஒட்டியிருக்கேன்னு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரே டேப்பாக போட்டு நான் ஒட்டிட்டேன். தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு பிளாக் கலர் சார்ட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஒயிட் கலர் சார்ட்டுக்கு வெளியே வச்சு ஒட்ட போகிறேன். ஸோ உள்ளே கிடையாது, வெளியே வந்து ஒட்டணும் அப்படின்னா நமக்கு அந்த பிளாக் அண்ட் ஒயிட் வந்து ஃபீல் கிடைக்கும். உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ இப்போ அந்த லுக்கு, அந்த கவரோட லுக்கை நான் ஒட்டிட்டு காட்டுறேன். கைஸ் தென் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ நம்ம ஸ்வாடுக்கும் அந்த ஒட்டியாச்சு. ஸோ பார்த்தாலே தெரியும். இந்த மேலே நான் உங்களை கேப் விட சொன்னேன், இது எதுக்குன்னா அந்த கவர் பண்ணுறதுக்கு தான். ஸோ இதை பெண்ட் பண்ணி செலோ டேப் போட்டு ஒட்டிடுங்க, பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருக்கும். தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்வாட் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு ஃபுல்லாக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஸ்வாட் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வேறு லெவலில் இருக்கா. ஸோ எப்படி ஃபஸ்ட் டைம் டீமன் ஸ்லேயர் ஸ்வாட் வந்து பார்த்தீங்கன்னா செய்கிறோம். நெக்ஸ்ட் யாரோட ஸ்வாட் செய்யணுங்கிறத கம்யூனிட்டியில் ஒரு ஓட்டிங் செக்ஷன் வைக்கிறேன், மறக்காமல் போய் ஓட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய் பாய். நிமிர்ந்து பார், இது புது தொடக்கம் தான், தினம் தினம் புது கணக்கல் தான், புது பொலிவுடன்
உடன் மீண்டும் வந்து மிரட்டுவோம் நாங்கள் Beyblade Stars. வருகிறோம் தருகிறோம் வெற்றிகள் தானே எங்கள் பேஷன். தெரியுதா அதிருதா இதுதான் Beyblade Bus Evolution. எதுவுமே சாத்தியமே இனி எதற்கு உனக்கு கன்ஃபியூஷன். அறிவியல் முன்னேற்றம் தான் Beyblade. Beyblade, Beyblade, Beyblade Bus. Beyblade, Beyblade Bus Evolution.